கைனடிக்ஸ் என்ன ட்ரக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். பிளட் பிரஷரை கம்மி பண்றதுக்காக கொடுப்பாங்க. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ல நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர். அது என்னெல்லாம் ட்ரக் இருக்கு அப்படின்னா கேப்டோப்ரில், எனலாப்ரில், லிஸ்னோப்ரில், ரானிப்ரில். அது இம்பார்ட்டன்டா என்ன ட்ரக்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா கேப்டோப்ரில், ரானிப்ரில். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ரெனின் அப்படிங்கிறது கிட்னில செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு என்சைம். ஆன்ஜியோடென்சின் அப்படிங்கிறது லிவர்ல செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு என்சைம். இத சேர்த்து மூலமா ஆன்ஜியோடென்சின் 1 அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் மூலமா ஆன்ஜியோடென்சின் 2 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆன்ஜியோடென்சின் 2 வரனால வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, பிளட் பிரஷர் அதிகமாகுது. இந்த பிளட் பிரஷரை கம்மி பண்றதுக்கு தான் ஏசிஏ இன்ஹிபிட்டர் கொடுக்கிறோம். ஏசிஏ இன்ஹிபிட்டர் கொடுக்கிறது மூலமா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் பிளாக் ஆகுது. அதனால வாசோ டைலேஷன் ஆகுது, பிளட் பிரஷர் கம்மியாகுது. இந்த ட்ரக் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஹைப்பர்டென்ஷன், obstructive cardiomyopathy, coronary artery dilation. இந்த ட்ரக் யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பிரெக்னன்சி, renal artery stenosis, angioedema, hypersensitivity. சைடு எஃபெக்ட்ஸ் வர ட்ரைக் ஆஃப் தெரகஜென்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்